ராஜா, what is all this? ஏன் இப்படி பண்ற? எப்படி பண்றேன்டா? 6 நாளா சாப்பிடாம குடிச்சிட்டே இருக்கிறியாமே. ஓ, that means இன்னைக்கு 7வது நாள். பெத்த மக சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 நாள் ஆயிருக்கு இல்லடா? அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளிங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன, நீங்க கேட்கவா போறீங்க? ராஜா, யாருக்கு யார சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? அப்படின்னா நாமும் தொழிலாளியும் ஒன்னான்னு கேக்குறீங்க இல்லடா? உங்க அப்பா 300 ரூபாயில ஆரம்பிச்ச தொழில் தானே இன்னைக்கு 300 கோடி ஆயிருக்கு. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், அந்த 300 ரூபாய் இருக்கும்போது நீங்க உங்க அப்பா, ஐ மீன் மை கிராண்ட்ஃபாதர், எல்லாரும் ஒரு கஷ்டலே. டேம் இட், குடிச்சிட்டு மடத்தனம வளரல. உண்மைதான் பேசுறேன், பேசிக் ஃபேக்ட்ஸ். ஏழை கஞ்சியை குடிச்சிட்டு உண்மையை பேசுறான். ஆனா நாம பணக்காரன் தண்ணி போட்டாதான் உண்மை பேசுறோம். ராஜா, நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. யார் சொல்லி கொடுத்தது? உன் ஃப்ரெண்ட் ராமுவா? ராமு, my dear friend, where is he now? கையை பிடிச்சு இழுத்து என்னை கடல்ல தள்ளிடுவான்னு சொன்னீங்களே டேட். என்ன மட்டும் கரையில நிக்க வச்சுட்டாவே. சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டான். நோ டேட். நியாயம் எதுவோ சத்தியம் எதுவோ அதை தேடி அவன் போயிட்டு. ஆனா உங்க மகன் ஊரார் உழைப்பிலேயே உடம்ப வளர்க்கிறவே என்னுடைய பணத்திமிர்னாலையும் போலி கௌரவத்தினாலையும் அவன் கூட போகாம இருந்துட்டேன். என் நட்பையே உதறிட்டேன். I have lost my friend, Dad. I have lost my great friend. அதுக்கு இப்ப என்னடா செய்ய சொல்றேன்? என்ன போய் அவனை கூட்டிட்டு வர சொல்றியா? No sir, no. வராமல்லையா? நீங்க போக கூடாது, போக மாட்டீங்க. எந்த தொழிலாளர்களுக்காக ராமு என்னை விட்டு போனானோ அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. உடனே அடுத்த நிமிஷமே ராமு என்கிட்ட வந்துவான். பிளீஸ் டேட். ராமுக்கு எனக்கு உள்ள சண்டையே அதுதான் டேட். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க டேட். ராமு என்கிட்ட வந்துருவாள் டேட். ப்ளீஸ் டேட். என் ஃப்ரெண்டை என்னால பார்க்காம இருக்க முடியாது டேட். புரிஞ்சு என்ன இருக்க முடியாது டேட். Okay. You are a big man. பெரிய மனிதன். உங்க இஷ்டப்படித்தான் நடப்பீங்க. Good. I'm going to drink like a fish. Brother, please stop drinking. You சாப்பிடுற. இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். I will put an end. வயிறு காஞ்சா தானாவே வந்துருவாங்க நினைச்சேன். ஆனா மாசம் 1 ஆகுது, இன்னும் அவங்க பிடிவாதமாவே இருக்காங்க. சார், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராமுதான் சார். அவன் தான் எல்லா தொழிலாளிங்க மனசையும் கெடுத்துட்டான். தொழிலாளிங்க மனசு பத்திரமா கெடுத்தான். என் மகனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டான். இனிமே அவன் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. சார், நாளைக்கு நம்ம லாரி டிரைவர் டெல்லி கிட்ட சொல்லி யாரும் வாங்கிட்டு சொன்ன ஆன கேட்காதீங்க. ஆபத்துல இருக்கிற உங்க ராமுவை காப்பாத்துங்க. ராமு யாரும் டச் பண்ண முடியாது. இந்த சதிக்கு யார் காரணம்? டாடி தானே. டாடி தானே. சதி பண்ற ஆள் உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க சிநேகிதர் முக்கியமா? அவரை காப்பாத்துங்க. இப்ப சொல், யார் காரணம்? வேண்டாம் போட்டாங்க. இப்ப நான் புரோக்கரா வரல. இத்தனை காலம் கை நீட்டி பணம் வாங்கி எத்தனையோ பாவத்தை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு உயிரை காப்பாற்றுற புண்ணியத்தில் போகட்டும். சீக்கிரம் போங்க.
எனக்கு பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னது வந்து பயமா இருக்கியா? எனக்கு பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னது ராஜா எவனோ பண்ண குறைக்கு நீ என்ன பொறுப்பு ஏற்றுட்ட? நான் கேட்டுக்கிட்டே இருக்க பேசாம போனா எப்படி? ராஜா தகப்பன் செய்த பாவத்துக்கெல்லாம் பிள்ளைதான பழி ஏற்றுக்கணும். நான் பாவம் செய்தேன். எந்த மழையை சொன்ன? உங்க மழையை சொல்ல. தர்மலிங்க விஷயத்துல முதல்ல மன்னிப்பு கேட்டுக்க, பிறகு சந்தர்ப்பம் பார்த்து வஞ்சம் தீர்த்துக்கன்னு நீங்க தானே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அதையே தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ பிளாபரிங்? எவனோ ஒரு கட்ரோட் பகர் உங்ககிட்ட கதை விட்டுருக்கான். கட்ரோட், யூ ஆர் தி கட்ரோட். கதைக்கு ஆதாரம் கிடையாது, ஆனா நீங்க செய்த சதிக்கு ஆதாரம் உண்டு. அதுக்கு சாட்சி மனசாட்சி. அது உங்ககிட்ட உண்மை சொல்லல தீரணும். அப்ப உங்க பணம் பேசாது, நீங்க செய்த பாவம் தான் பேசும். Yes, I did it. I did it. You know why? Why? அந்தஸ்திரி அதிகாரத்திலே வாழ வேண்டிய ஒரு கோடீஸ்வரனுடைய மகனே சாக்கடைக்கு ஒருத்தர் இழுத்துட்டு போனா அதை என்னால எப்படி சகிக்க முடியும்? சகிக்க முடியலன்னா என் நண்பனுக்கு சாவுதான் தண்டனையா? நீங்க சாக்கடைன்னு எதை சொன்னீங்களோ அது சாக்கடை இல்ல, உலகத்தையே உண்டாக்கிய பெரிய சமுதாயம். அதுல உள்ளவங்க அத்தனை பேருக்கு இதயம் இருக்கு. என் நண்பன் ராமு செத்த உடனே எத்தனை பேர் அவரை சுத்தி நின்று தன் குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க நினைச்சு ஐயா நீ போயிட்டியா போயிட்டியான்னு கண்ணீர் விட்டாங்க தெரியுமா? அதை என் கண்ணால பார்த்தேன். டேட், பங்களா, பணம், பகட்டு இதெல்லாம் நான் பெருசுன்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. அந்த தன்னலமற்ற ஏழை சமுதாயத்தை சாதாரணமா நினைக்க வச்சீங்க. எல்லாரும் கூட ஒன்னா பழகி பெரிய தியாக வாழ்வு வாழ வேண்டிய என்ன இப்படி நாசப்படுத்திட்டீங்க டேட். ராமு சாதாரண ஏழை விட்டு பையன் ரொம்ப வசந்துட்டானா, பணக்கார விட்டு பையன் ரொம்ப தாழ்ந்து போயிட்டான். காரணம் உங்க பணத்துவன். எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். அத நீ என் பாசத்துக்கு இருக்கிற ஒரே பிள்ளைப்பா, எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை. ஒன்ன நான் இழக்க முடியாது. இந்த கொலையை நான் செய்யலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. ஒன்ன நான் இழக்கவே முடியாது, ஒன்ன நான் இழக்கவே முடியாது. பாசத்துக்கு அர்த்தமே இப்பதான் புரியுதா? எனக்காக எப்படி துடிக்கிறீங்களே? ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிப்பாங்க? தாய் பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு அவங்கதான் தாயார் தாங்க. ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பிரிஞ்சு நீங்க அணுவணுவா துடிக்கணும். தொழிலாளர்களுக்கு நீங்க செய்த கொடுமைக்கெல்லாம் இதுதான்
நான் தான் குற்றவாளி. ராமுவோட சாவுக்கு நான் தான் காரணம். நான் உயிரா நினைச்சு சனையிட ஊருக்கு சொந்தமானா நான் வளர்த்த நாய் என்னைய கடிக்க வந்தா அவனை கொல்றதை தவிர வேற வழி கிடையாது. That's all, Your Honor. Ram, my dear Ram. ராஜா, ராஜா, செய்த குற்றத்துக்காக கடவுள் உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா செய்யாத குற்றத்துக்காக நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் 14 வருஷம். பாவங்களுக்கு பிராயச்சித்தம். ஆனா இது நீங்களா ஏத்துக்கிட்டது தானே? ஆமா, எங்க அப்பா சிறையில புனிதமானார், நான் சிறையில புனிதமாகிறேன். இதுல தப்பன்னு ராதா, அம்மாவையும் பார்வதி இங்க வச்சுக்க. நீ வாழ்க்கையில பங்கு கேட்ட நான் உங்க வரவுக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பேன். இன்னும் பல கோடி ரூபாய்களை நான் சம்பாதிக்க விரும்புறேன். பல கோடி ஏடுகளுடைய இதயத்துல பதிய விரும்புறேன். எனக்கு வழிகாட்டிய ஒரு பெரிய உள்ளம். இல்லப்பா, தம்பியால பல கோடி ஏழைகளுக்கு நேரம் வந்தாச்சு. தம்பி, நான் வரேன்.